இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு பானைக்குள் யானை. விஜயநகர அரசரான கிருஷ்ணதேவராயர் தான் அரசவைக்கு வரும் முன்னரே மற்றவர்கள் வந்துவிட வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். அப்படி யாராவது குறித்த நேரத்தில் வர முடியவில்லை எனில் அவர்கள் தாமதமாக வருவதற்கான காரணத்தை முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும். இந்த கட்டளையை மீறுபவர்களின் மீது அரசர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்றும் கூறப்பட்டிருந்தது. ஒரு சமயம் அரசர் அரசவையில் நுழைந்தபோது தெனாலிராமன் மட்டும் வராததைக் கண்டு, தெனாலிராமன் ஏன் வரவில்லை, ஏதாவது தகவல் அனுப்பியுள்ளானா என்று சபையோரை கேட்டார். உடனே சபையில் ஒருவர் எழுந்து, இல்லை மன்னா, அவர் அரசவைக்கும் வரவில்லை, தகவலும் அனுப்பவில்லை என்று கூறினார். அதை கேட்ட மன்னர் தெனாலிராமனை அழைத்து வர காவலர்களுக்கு உத்தரவிட்டார். தெனாலிராமனை அழைத்து வர சென்ற காவலர் சிறிது நேரத்தில் வந்து, பிரபு, அவருடைய குழந்தை அழுது அடம் பிடிக்கிறதாம், அதை சமாதானப்படுத்திய பிறகு வருவதாக கூறினார் என்றான். அவனுக்கு என்ன திமிரு இருந்தால் இப்படி ஒரு பதிலை கூறியிருப்பான்? மிகவும் கெட்டிக்காரனான தெனாலிராமனுக்கு அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லையா? இது நம்புகிற மாதிரியா இருக்குது, நம்புகிற மாதிரி இல்லையே என்றார் அரசர். மேலும் கோபத்துடன் தெனாலிராமன், உடனே இங்கு வர வேண்டும், என் கட்டளையை மீறி அவன் வர மறுத்தால் அவனை கட்டி இழுத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். அரசர் அவ்வாறு கட்டளை பிறப்பிக்கும் போதே தெனாலிராமன் அவசரமாக சபைக்குள் நுழைந்து மன்னரிடம், என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா, என்னுடைய 3 வயது குழந்தை காலையிலிருந்து அடம்பிடித்து அழுது கொண்டே இருந்தது. அவனை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இருந்ததால் என்னால் தகவல் அனுப்ப முடியவில்லை. குழந்தையை சமாதானப்படுத்தி அரசவைக்கு வருவதற்கு சற்று கால தாமதமானது என்றார். உன்னால் ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லை என்பதை என்னால் நம்ப முடியவில்லை என்றார் மன்னர். நான் நடந்ததை கூறுகிறேன், கேளுங்கள். காலையில் எழுந்தவுடன் என் குழந்தை எனக்கு ஒரு உயிருள்ள யானை வேண்டும் என்று அழுக, உடனே நான் ஒரு உயிருள்ள யானையை வரச் செய்தேன். அதன் பிறகு ஒரு பானை கேட்டான், பானையும் கொடுத்தேன். இப்பொழுது பானைக்குள் யானை நுழைய வேண்டும் என்று சொல்லி பிடிவாதம் செய்தான். அது என்னால் எப்படி முடியும்? அது முடியாத காரியம் என்று சொன்னாலும் கேட்கவில்லை. அதனால் குழந்தை கேட்டபடி செய்து காண்பித்து விட்டு வர எனக்கு தாமதமாகி விட்டது என்று தெனாலிராமன் பரிதாபமாக கூறினான். என்ன, பானைக்குள் யானை சென்றதா? அது எப்படி நிரூபி என்று அரசர் கூறினார். உடனே தெனாலிராமனும் சரி என்று கூறிவிட்டு மன்னரிடம், எனக்கு ஒரு பானையும் யானையும் தாருங்கள் என்றான். மன்னரும் அவன் கேட்டபடியே கொடுத்தார். தெனாலிராமன் முதலில் யானையை தொலைவில் நிற்க வைத்தான். அதன் பிறகு பானையில் 2 துளைகளை இட்டு அந்த ஓட்டைகளின் வாயிலாக யானையை பார்க்கும்படி செய்தான். அதை அரசரிடமும் பார்க்க கூறினான். அரசர் அதை பார்த்துவிட்டு தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார்.